டேலி பிரைம் ஒரு ரெடிமேட் சாஃப்ட்வேர். ரெடிமேட் சாஃப்ட்வேர்னா என்னன்னா, பொதுவா எல்லா பிசினஸ்க்கும் தேவையான காமனா இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஒரு சாஃப்ட்வேர்ல டிஃபால்ட்டா குடுத்துருவாங்க. அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி அந்த பிசினஸுக்கு தேவையான ஆப்பரேஷன்ஸ அவங்க அந்த சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டேலி அப்படிங்கிறது ஒரு அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அக்கவுண்டிங் ரிலேட்டட் டேட்டாவ நம்ம டேலியில நாம ரெக்கார்ட் பண்றோம். அதுவும் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நாம டேட்டாஸ என்டர் பண்றோம். ஆனாலும் ஒரு சில பிசினஸுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்திலையும் அல்லது அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்திலையும் டேலி சாஃப்ட்வேரை கஸ்டமைஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். அதுக்கான கோர்ஸ் தான் வந்து டேலி கஸ்டமைசேஷன் கோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் டெவலப் பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ண டேலிக்கு யூஸ் பண்ண லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎல். ஸோ இந்த டிடிஎல் லாங்குவேஜை நம்ம லேர்ன் பண்றது மூலமா ஈஸியா நம்மளுடைய சாஃப்ட்வேரை நம்ம கஸ்டமைஸ் நம்ம பண்ண முடியும். இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்றது மூலமா என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது ரிலேட்டடா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான அவுட்கம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம். பொதுவா இது வந்து நம்மளுக்கு செல்ஃப் டுட்டோரியல் செஷன்ஸ் கோர்ஸா நாங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ் உடைய அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேலியில நீங்க நியூவா கிரியேட் பண்ணக்கூடிய அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ்ல ஏதாவது ஒரு நியூ ஃபீல்டு நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களால ஆட் பண்ண முடியும். இதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இது புதுசா இருக்கக்கூடிய மாஸ்டர் மட்டும் கிடையாது. நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வவுச்சர்ஸ், நீங்க பார்க்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எந்த ஒரு ஸ்கிரீன்லயும் நியூ ஃபீல்டு உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல, இந்த கஸ்டமைசேஷன் கோர்ஸ் மூலமா உங்களுக்கு ஒரு நாலேட்ஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வவுச்சர்ஸ் அண்ட் இன்வாய்ஸ் கஸ்டமைசேஷன். இது வவுச்சர்ஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போதும் சரி, அல்லது பிரிண்ட் அவுட் நீங்க எடுக்கிறீங்க. அந்த பிரிண்ட்ல எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஒரு சில ஃபீல்டு வேணும் அல்லது அதோடைய ஃபார்மேட் நீங்க டோட்டலா சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறது பாசிபிள். தேர்ட், ஓன் ரிப்போர்ட் உங்களால கஸ்டமைஸ் பண்ணி எடுக்க முடியும். அதாவது உங்களுடைய பிசினஸுக்கு தேவையான அடிஷனல் ரிப்போர்ட்ஸ் நீங்க கஸ்டமைஸ் பண்ண போறீங்க. அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை மாடிஃபை பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் ரிப்போர்ட்ஸை நீங்க கஸ்டமைஸ் பண்ண முடியும். நீங்க டே டு டே பண்ணக்கூடிய ஒர்க் ஃப்ளோல ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணணும், டைமை நீங்க ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நியூவா ஒரு சில ஃபீல்டு நீங்க ஆட் பண்ண போறீங்க அல்லது நியூவா ஒரு சில ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் உங்களால ஈஸியா கஸ்டமைஸ் நீங்க பண்ண முடியும். இந்த மாதிரியான 4 டிஃபரெண்ட் கிரைட்டீரியால நீங்க இந்த கோர்ஸை லேர்ன் பண்ணி அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியும். ஸோ உங்களாலையும் ஈஸியா டிடிஎல் அப்படிங்கிற இந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ண முடியும். டேலியை கஸ்டமைஸ் பண்ண முடியும். இதுக்கு எந்த ஒரு கோடிங் நாலேஜ் உடைய பேக்ரவுண்டும் உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடு அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா தான் இந்த டிடிஎல் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ண போறோம். தென் இதோடைய பெனிஃபிட் என்ன சார்? செல்ஃப் டுட்டோரியல்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதனால என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம வந்து ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு பர்டிகுலர் டைம்ல டெடிகேட்டடா நீங்க அந்த கிளாஸ் அப்படிங்கிறத நீங்க அட்டன் பண்ணணும். தென் ஃபர்ஸ்ட் டேல நீங்க அட்டன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். அடுத்த நாள் தான் நீங்க அதோட கண்டினியூட்டி அப்படிங்கிறது நீங்க பார்க்க முடியும். ஆனா செல்ஃப் டுட்டோரியல்ஸ்ல அந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்காது. நீங்க ஜாயின் பண்ண அந்த டேலயே கம்ப்ளீட் செஷன்ஸும் உங்களுக்கு உடனே உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க ஒரே நாள்ல நீங்க இன்ட்ரோடக்ஷன்ஸ் தென் அடுத்தடுத்த செஷன்ஸை நீங்க வந்து ஈஸியா கேப்சர் பண்ணிக்க முடியும். இம்மிடியா நீங்க உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கும். இதுதான் வந்து செல்ஃப் டுட்டோரியல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அதாவது 1 மந்த் கோர்ஸ் அப்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ, எந்த சிஸ்டத்துல நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, எனி சிஸ்டம், எனி டைம், எனிவேர் நீங்க அக்சஸ் பண்ண முடியும். உங்களுடைய இமெயில் ஐடியை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருவேன். எந்த ஒரு சிஸ்டத்திலையும் நீங்க லாகின் பண்ணி
உங்களுடைய டுட்டோரியல்ஸை நீங்க அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எனி டைம் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் எனிவேர் இன் தி சென்ஸ் குளோபலி நான் வந்து இதை நான் சொல்லியிருக்கேன், மீன் பண்றேன். அதாவது இந்தியாவில் மட்டும் கிடையாது, நீங்க ஃபாரின்ல இருந்து கூட நீங்க அக்சஸ் பண்ண முடியும். தென் எனி டைம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அல்லது ஒரு கிளாரிபிகேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்குன்னு ஸ்பெஷலா நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுல நீங்க ஆட் பண்ணிடுவோம் உங்களை. அதுல நீங்க உங்களுடைய டவுட்ஸை நீங்க கேட்டுக்கலாம். எனி டைம் உங்களுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிடும். நீங்க ப்ராப்பரா உங்களுடைய லேர்னிங்கை கொண்டு போறதுக்கு இது ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கும். இது ஜாயின் பண்றது எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஜாயினிங் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. எங்களோட அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதோட டோட்டல் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப மார்க்கெட்ல கம்மியான பிரைஸ், 5000 rupees மட்டும்தான். உங்களுக்கு என்டையர் செஷன்ஸுக்கான டீடைல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். தென் வந்து இது ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கு கோர்ஸ் ரிலேட்டடானாலும் நீங்க இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ண முடியும். ஸோ நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இமீடியட்டா உங்களுக்கான டுட்டோரியல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ.